தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் சேர்ந்து சொல்லுகிறோம், மேரி கிறிஸ்மஸ். எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சணிய நாளிதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சணிய நாளிதுவே. மரத்தில் துளிர் தோன்றிற்றே, வேறு நின்று கிளை ஒன்று எழுப்பி செழிக்குமே. கர்த்தரின் ஆவி அவர் மேலிருப்பாரே, ஞானத்தையும் அறிவையும் அவர் அருள்வாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதான பிரபுவே பிறந்திட்டாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, சமாதான பிரபுவே பிறந்திட்டாரே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சணிய நாளிதுவே. ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சணிய நாளிதுவே. ஏழைகளை நியாயம் தீர்த்திடும் நீதியுள்ள தேவன் அவர் வந்து விட்டாரே. நீதியின் செங்கோல் அவர் கையில் இருக்கும், நித்திய மாட்சி அவர் மேலே இருக்கும். நித்திய பிதாவே, நிமல ரூபனே, நித்திய மீட்பரே பிறந்திட்டாரே. நித்திய பிதாவே, நிமல ரூபனே, நீதியின் மீட்பரே பிறந்திட்டாரே. எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவாம். எப்பிராத்தா என்ற பெத்லகேமே, யூதேயாவில் நீ சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் ராஜா உன்னிடமிருந்து புறப்படுவார். ரட்சகர் வந்தாரே, ரட்சிப்பை தந்தாரே, ரட்சணிய நாளிதுவே. 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 அன்பான தெய்வ பிள்ளைகள் எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவ பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் இந்த வருடத்திற்கான மேரி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியிலும் கூட நாம் ஆண்டவருடைய கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நற்செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது, அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று. தேவ பிள்ளைகளே, நாம் இந்த நிகழ்ச்சியிலே
இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் மூலமாக எப்படி தேவனுடைய கிருபை மனுக்குலத்தின் மேல் அளவில்லாமல் எப்படி பெருகிற்று என்பதை தியானிக்க போகிறோம். அதை எப்படி தியானிக்க போகிறோம் என்றால், இந்த கிருபையை மனுக்குலத்தின் மேல் தேவன் பெருகச் செய்வதற்கு எப்படி ஆண்டவர் மனுக்குலத்தை இயேசுவினுடைய பிறப்பிற்கு எப்படி முதலாவது ஆயத்தப்படுத்தினார் என்பதை நாம் முதலாவது பார்க்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். பாருங்க. மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. தேவ பிள்ளைகளே, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பிறகு அவர்களுடைய வாழ்விலே நாம் காண்கிற ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய பிரச்சனை என்னவென்றால், நாம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் ஆதாமை தேடி வருகிறார். வாசிக்க கேட்போமா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். தேவ பிள்ளைகளே, ஆதாம் பாவம் செய்த நாள் முதல் தேவன் மனுக்குலத்தை பார்த்து கேட்கிற கேள்வி இதுதான். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? என் அன்பு மகனே, மகளே, நீ எங்கே இருக்கிறாய்? என்னுடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய நீ இன்றைக்கு பாவம் செய்து என்னை விட்டு விலகி இருக்கிறாயே என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயம் எதற்காக தேடுகிறது? எப்பொழுது ஒவ்வொரு மனிதனும் தேவனோடு ஒப்புரவாக்கப்படுவான், எப்பொழுது ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் எப்பொழுது தங்களுடைய இருதயத்தை திறந்து இயேசுவுக்கு இடம் கொடுத்து அந்த பாவ மன்னிப்பை பெற்று எப்பொழுது மறுபடியும் அவர்கள் தேவனுடைய மகன்களாய் மகள்களாய் மாற்றப்படுவார்கள் என்பதுதான் பாருங்க தேவனுடைய இருதயத்தின் பெரிய ஏக்கமாக இருக்கிறது ஆதாம் பாவம் செய்த நாள் முதல். அப்போ பாருங்க, இங்கே ஆதாம் பாவம் செய்தவுடன் தேவனை விட்டு விலகி ஓடுகிறார். அதனால தான் ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே, நான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி வரும்போது நீயும் என்னை தேடி வருவியே, இன்னைக்கு நீ எங்கே போயிட்ட, எங்கே இருக்கிறாய்? உடனே ஆண்டவர் பாருங்க, இப்போ 11வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 3:11. அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அடுத்த வசனம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன் என்றான். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்ட கேள்விக்கு ஆதாம் பதில் சொல்லுகிறான். நான் நிர்வாணியாய் இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று ஆதாம் பதில் சொன்னவுடன் பாருங்க, ஆண்டவர் உடனே ஆதாமை பார்த்து கேட்கிறார், ஆதாமே, நான் புசிக்க வேண்டாம் என்ற அந்த விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயா என்று சொல்லி பாருங்க ஆண்டவர் ஆதாமினிடத்தில் கேட்கிறார். கேட்டவுடன் பாருங்க, இப்போ ஆதாம் சொல்லுகிற பதில் தான் இன்னைக்கு மனுக்குலத்தினுடைய பிரச்சனையாக இருக்கிறது. பாருங்க, ஆதாம் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் ஆண்டவரே, நீர் விலக்கின கனியை நான் சாப்பிட்டுட்டேன், அதனால தான் இப்போ நான் நிர்வாணின்னு உணர்ந்து பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறேன், என் பாவத்தை கிருபையாக மன்னியும் அப்படின்னு சொல்லி ஆதாம் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த இடத்துலையே தன்னை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டிருந்திருக்கணும். ஆனால் ஆதாம் என்ன செய்கிறான் பாருங்க, தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கொள்ளாமல் பாருங்க பழியை தூக்கி தன் மனைவியின் மேலும் பின்பு ஏவாள் சர்ப்பத்தின் மேலும் பழியை தூக்கி போடுறாங்க. 2 பேரும் தங்கள் பாவத்தை ஒத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்கவே என்னது இல்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு இதுதான் மனுக்குலத்தின் பிரச்சனை. மனிதன் தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது மனிதனிடத்தில் வந்து அவனுடைய பாவத்தை குறித்து கேட்கும்போது மனிதன் தன்னுடைய பாவத்தை என்ன செய்வதில்லை, அறிக்கையிடுவதில்லை. அவன் பாவத்தை மறைக்கத்தான் என்ன செய்கிறான், பார்க்கிறான். பிறர் மேல் பழியை போட்டு தன்னுடைய பாவத்தை
மறைக்க தான் அவன் என்ன செய்கிறான் பார்க்கிறான். அப்போது இதனால்தான் பாருங்கள், தேவன் மனிதன் அவனுடைய பாவத்தை உணர்த்துவதற்காகத்தான் பாருங்கள் கர்த்தர் பாருங்கள் மனுஷனுக்கு 10 கற்பனையை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். பாருங்கள் இதை எப்படி கொடுக்கிறார் என்றால் பாருங்கள், கர்த்தர் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் என்ற ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிறார். தெரிந்தெடுத்து பாருங்கள் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். ஆதியாகமம் 12:3 ஆபிரகாமே உனக்குள் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். எதுக்காக அந்த வாக்கு தத்தம் பாருங்கள், இந்த உலகத்துக்குள்ளே இரட்சகர் என்ன செய்யணும், பிறக்கணும். அதுக்கு கர்த்தர் ஒரு சந்ததியை ஆபிரகாம் என்ற ஒரு மனிதன் தெரிந்து கொண்டு அவனுடைய சந்ததியை தேவன் என்ன செய்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். அப்போது ஆபிரகாமை தெரிந்து கொண்டு பின்பு ஆண்டவர் ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே கர்த்தர் ஆபிரகாமினிடத்தில் சொல்கிறார், ஆபிரகாமே உன் சந்ததி அறிந்துகொள், அவர்கள் எகிப்து தேசத்திலே 400 வருடங்கள் அடிமைகளாக இருப்பாங்க. ஆனால் அதற்கு பின்பு நான் அவர்களை சந்தித்து அவர்களை அங்கிருந்து என்ன செய்வேன், அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை வெளியே கொண்டு வருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். இப்போது கர்த்தர் பாருங்க இந்த ஆபிரகாமுக்கு பண்ணின இந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும்படி தான் பாருங்க அவர் வாக்குரைத்தபடியே 400 ஆண்டுகள் கடந்த பின்பு கர்த்தர் மோசே என்ற மனிதனை என்ன செய்கிறார், இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் அனுப்புகிறார். அனுப்பி பாருங்க மோசேயை கொண்டு கர்த்தர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து தம்முடைய பலத்த கரத்தினால் கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி அவர்களை எகிப்திலிருந்து என்ன செய்கிறார், புறப்பட பண்ணுகிறார். புறப்பட பண்ணி இப்போ பாருங்க அவர்கள் சீனாய் மலையினிடத்திலே வந்தார்கள். வந்த உடனே இப்போ பாருங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு 10 கற்பனைகளை கொடுக்கிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். பாருங்க யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் மட்டும் வாசிக்க கேட்போம். பாருங்க, தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பாருங்க இப்படியாக கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களிடத்திலே 10 கற்பனைகளை தேவன் அவர்களுக்கு என்ன செய்கிறார், கொடுக்கிறார். எதற்காக இந்த கற்பனைகளை கொடுக்கிறார் பாருங்கள் தேவ பிள்ளைகளே, அதற்கு முக்கியமான காரணமே என்ன, 2 காரணங்கள். பாருங்கள் கர்த்தர் ஏன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த 10 கற்பனை கொடுக்கிறார். இப்போ மறுபடியும் நாம் ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். பாருங்கள் இப்போ 20வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பாருங்கள், இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் ஆக்கப்படுவதில்லை. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எதற்காக இந்த 10 கற்பனையை இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறாரு பாருங்கள். நம்ம பார்த்தோம், ஆதாம் ஏவாள் தொடங்கி மனுக்குலத்தின் பிரச்சனையே என்ன, அவர்கள் பாவம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அந்த பாவத்தை ஒத்துக்கொள்ள அவங்களுக்கு என்ன இல்லை, மனதில்லை. அவர்கள் பாவத்தை மறைக்கத்தான் என்ன செய்கிறார்கள், பார்க்கிறார்கள். அப்போது மனுக்குலம் இரட்சகராகிய இயேசுவை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டுமென்றால் முதலாவது அவர்கள் தங்களுடைய பாவத்தை குறித்து உணர்த்தப்பட வேண்டியதாக என்ன செய்கிறது இருக்கிறது. முதலாவது பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டு பின்பு மனிதன் தன்னுடைய சொந்த பலத்தினால் அவன் தன்னை ரட்சிக்க முடியாது, தனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்ற ஒரு உணர்வுக்குள்ளாக மனுக்குலம் என்ன செய்ய வேண்டும், கொண்டு வரப்பட வேண்டும். அதற்காகத்தான் தேவன் பாருங்க கர்த்தர் முதலாவது ஆபிரகாமை தெரிந்து கொள்கிறார். பின்பு ஆபிரகாமின் சந்ததியார் பாருங்க எகிப்து தேசத்திலே 400 வருடங்கள் அவர்கள் அடிமைகளாய் இருந்து பின்பு கர்த்தர் அவர்களை மோசேயின் தலைமையிலே தம்முடைய பலத்த கரத்தால் அவர்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து அவர்கள் பாருங்க எகிப்தை விட்டு வெளியே வந்து வனாந்தரத்துக்கு வந்தவுடன் கர்த்தர் செய்கிற முதல் காரியமே என்ன, கர்த்தர் அவர்களுக்கு தம்முடைய 10 கற்பனைகளை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். எதற்காக கொடுக்கிறார், அதுக்கு காரணம் என்ன
பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் தங்களுடைய பாவத்தை குறித்த ஒரு அறிவு, தாங்கள் எப்படி பாவிகளாக இருக்கிறார்கள் என்ற ஒரு அறிவு அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, உண்டாக வேண்டியதாக இருக்கிறது. ரெண்டாவது, தங்களுடைய சுயபலத்தால் தங்களை ரட்சித்து கொள்ள முடியாது, தங்களுக்கு ஒரு இரட்சகர் தேவை என்பதை அந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் பாருங்கள் இந்த 10 கற்பனைகளை தேவன் என்ன செய்கிறார், கொடுக்கிறார். அப்போது பாருங்கள், இந்த 10 கற்பனை கொடுத்தவுடன் இஸ்ரேல் ஜனங்களுடைய பதில் என்ன பாருங்கள். இப்போ பாருங்கள், யாத்திராகமும் மறுபடியும் யாத்திராகமும் 19ஆம் அதிகாரத்துக்கு நம்ம செல்வோம். 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் ஏகமாய் கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் செய்வோம் என்று பிரதியுத்தரம் சொன்னார்கள். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தரிடத்தில் தெரிவித்தான். அப்போ பாருங்க, இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தர் அவர்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்தவுடன் அவர்களுடைய பதில் என்ன, நாங்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம், கர்த்தர் சொன்னவைகளை எல்லாம் என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி மோசேயின் மூலமாக அவங்க கர்த்தரிடத்தில் என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இங்கே தான் பாருங்கள் மனுஷனோட வாழ்க்கையில் நியாயப்பிரமாணம் 10 கற்பனை எப்படி அவன் பாவி என்பதை உணர்த்துகிறது என்பது இங்கே தான் நமக்கு பாருங்கள் விளங்குது. பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 10 கற்பனை கொடுத்தவுடன் மனுஷனுடைய பதில் என்னதான் இருக்குது, ஓ ஆண்டவரே, நான் உம்மிடத்தில் சேர வேண்டும் என்றால் நான் இந்த 10 கற்பனையை நிறைவேற்றிட்டா நான் உம்மிடத்தில் என்ன செய்திடலாம், மறுபடியும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மறுபடியும் உம்மிடத்தில் நான் என்ன செய்யலாம், ஒப்புரவாயிடலாம். இப்போ பாவத்து நிமித்தம் உம்மிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறேன், இப்போ உம்மோடு மறுபடியும் நான் ஒப்புரவாகணும்னா அப்போ நான் அந்த 10 கற்பனையை நிறைவேற்றினா போதுமா, அப்போ நான் உம்மோடு என்ன செய்யலாம், மறுபடியும் நான் உம்மிடத்தில் ஒப்புரவாகி உம்மோடு எனக்கு மறுபடியும் என்ன செய்கிறோம், உறவு உண்டாயிருமா அப்படின்னு சொல்லி மனிதன் உணர்ந்தவுடன் என்ன செய்கிறான், அவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் இந்த நீர் சொன்ன கற்பனையின்படி எல்லாம் என்ன செய்திடுறேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் என்ன செய்கிறான், நினச்சி அதை செய்யும்படி என்ன செய்கிறான், முயற்சிக்கிறான். அப்படி தான் பாருங்கள் இந்த இஸ்ரேல் ஜனங்களும் சொன்னாங்க, மோசையின் மூலமாக கர்த்தரிடத்தில் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீ சொன்னபடி எல்லாம் செய்வோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கர்த்தர் இந்த 10 கற்பனையை கொடுத்த பிறகு யோசித்து பாருங்கள், இந்த 10 கற்பனையை எப்படி கொடுத்தாரு, கர்த்தரே அக்கினியில் அந்த சீனாய் மலையில் மேல் இறங்கி வந்து பிரத்யட்சமான விதத்தில் கர்த்தர் பாருங்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு அக்கினியில் இறங்கி அவர்களுக்கு வெளிப்பட்டு பாருங்கள், அங்கே அக்கினி நடுவில் இருந்து தம்முடைய வார்த்தைகள் மூலமாய் பேசி தான் இந்த 10 கற்பனைகளை கர்த்தர் அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன செய்தார், கொடுத்தார். பாருங்கள், அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரே பேசுகிறத கேட்டாங்க, இந்த 10 கற்பனைகளை யோசித்து பாருங்கள். அப்படி கேட்டு இதன்படியெல்லாம் செய்கிறேன்னு சொன்ன ஜனங்கள் பாருங்கள், கர்த்தர் இந்த கற்பனைகளை கொடுத்த பிறகு பாருங்கள் ஒரு 40 நாட்கள் தாண்டிருச்சு. மோசே பார்த்திங்கன்னா தேவ சமூகத்தில் 40 நாட்கள் அங்கே சீனாய் மலை மேலே போய் அந்த 10 கற்பனைகளை பெற்றுக்கொள்றதுக்கு அங்கே கர்த்தரோட சமூகத்தில் போய் காத்திருக்கிறாரு. அவர் வர்றதுக்கு பல நாட்கள் ஆன உடனே பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு 40 நாட்கள் கர்த்தர் தங்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்து 40 நாட்கள் தாண்டலை. பார்த்திங்கன்னா யாத்திராகமும் 32ஆம் அதிகாரத்தில் இப்போது 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, 10 கற்பனை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது, மனுஷன் தனக்குள் இருக்கிற பாவத்தை அவன் என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ளணும். தான் செய்த பாவத்தை அறிக்கையிட மாட்டேங்கிறான்ல, மறைக்க தானே பார்க்குறான். அப்போ யோசித்து பாருங்கள், கர்த்தர் இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு 10 கற்பனை அதுக்கு தான் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே இவங்களும் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீ சொன்னபடியெல்லாம் செய்வோன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் அந்த 10 கற்பனைகளை கொடுத்து 40 நாட்கள் தாண்டலை. அதுக்குள்ளே முதல் கற்பனை என்ன செய்தார், முதல் 2 கற்பனையும் என்ன செய்துடுறாங்க, மீறிடுறாங்க. என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் இருக்க வேண்டாம்னு கர்த்தர் சொன்னார். ஆனால் இவங்க பாருங்கள், மோசே சீனாய் மலையிலேருந்து இறங்கி வர நாட்கள் ஆகுதுன்னு பார்த்த உடனே பாருங்கள், ஆரோனின் தலைமையில் அவர்கள் ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதுதான் தங்களை எகிப்திலேருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வம்னு சொல்லி இப்படியாக பாருங்கள் கர்த்தருடைய கற்பனையை
கற்பனை கொடுக்கப்பட்டு 40 நாள் தாண்டல அதுக்குள்ளே மீறியாச்சு. அப்போ இது எதை காட்டுது? அப்போ அது காட்டும் போது தான் அவங்க உணர்றாங்க, ஆஹா எனக்குள்ளே என்னது பாவம் இருக்குது, நான் பாரு கற்பனை என்ன செய்யிட்டேன், மீறிட்டேன் அப்படிங்கிறதை இப்போ பாருங்கள் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்போது பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இதற்காக தான் கற்பனை என்ன செய்யப்பட்டது, கொடுக்கப்பட்டது. மனுஷன் தன்னுடைய பாவத்தை அவன் என்ன செய்யணும், உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் பாருங்கள் மனுஷனுடைய அவல நிலை என்னன்னா, தனக்குள்ளே பாவம் இருக்குங்கிறத அந்த கற்பனையின் மூலமாக உணர்ந்த பிறகும் அவன் என்ன செய்கிறது கிடையாது, மனம் திரும்புறதில்லை. இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அப்படி தான் பாருங்கள், கற்பனை கொடுத்து அவர்களுக்குள்ளே பாவம் இருக்கிறது உணர்ந்த பிறகும் அவர்கள் மனம் திரும்பி கர்த்தாவே என்னை ரட்சியும் சொல்லவே இல்லை. தொடர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்து கடைசியில் பாருங்கள் பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போனார்கள். இப்போது நாம் கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகள் பிறகு இப்போ பாருங்கள் இயேசுவின் நாட்களுக்கு என்ன செய்கிறோம், வருகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்வோமானால் இப்போ பாருங்கள் இயேசுவின் நாட்களுக்கு வருகிறோம். இயேசுவின் நாட்களில் பார்த்திங்கன்னா, இப்போது அந்த நாட்களில் யூதர்கள் மத்தியில் இருந்த மத போதகர்களில் பாருங்கள் பரிசேயர்கள் அப்படின்னு ஒரு பிரிவு இருந்தாங்க. இவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் இவர்கள் பாவி என்று அவர்களுக்கு என்ன செய்து விட்டது, உணர்த்தி விட்ட பிறகும் அவங்க என்ன செய்யலை, மனம் திரும்பாமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ இன்னும் தங்களுடைய சுய பலத்தில் நாங்கள் என்ன செய்திருவோம், கற்பனையை கடைப்பிடிச்சிருவோங்கிற முயற்சியில் பார்த்திங்கன்னா இந்த பரிசேயர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப முயற்சி எடுக்க ஆரம்பித்தாங்க. அதாவது இயேசுவின் நாட்களில் இந்த பரிசேயர்கள் பார்த்திங்கன்னா இவங்கள மாதிரி பக்தி உள்ளவங்க யாருமே இருக்க முடியாது பாருங்கள். ஏன்னா 10 கற்பனையை கடைப்பிடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு தங்களுடைய சரீரத்தில் என்ன செய்தார்கள், முயற்சி செய்தும் இவர்கள் என்ன செய்தார்கள், கற்பனையை கடைப்பிடிக்கிறதுக்கு பாருங்கள் தோற்று போனார்கள். எப்படிங்கிறத இயேசுவே சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் இப்போ 1வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. பாருங்கள் இந்த பரிசேயர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, தங்களை நியாயப்பிரமாணத்தை கீழ்ப்படுகிறவர்கள போல காட்டுவதற்காக நீண்ட ஜபம் பண்ணுறது மற்றும் எல்லா பெரிய தர்மம்லாம் செய்கிறது இப்படிலாம் செஞ்சாங்க. ஆனால் இவங்க இதெல்லாம் ஏன் செஞ்சாங்களாம், இயேசுவே சொல்கிறாரு, வெளியில் கற்பனைக்கு கடைப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் இவர்கள் எல்லாமே மனுஷர் காண்பதற்காக ஒரு வேஷம் தரித்து ஒரு போலித்தனமாக தான் இதெல்லாம் செய்தார்களே ஒழிய உண்மையான ஆண்டவர் மேலே உள்ள பற்றுனால இவங்க அது என்ன செய்யலை, கீழ்ப்படியவே இல்லை. அப்போது அது நிமித்தம் என்னாச்சு, இவர்களுடைய இருதயத்தில் இருக்க பொல்லாப்பு இன்னும் வெளிப்பட்டுருச்சு. கிரியையில் இவங்க கீழ்ப்படுகிற மாதிரி இருந்தாங்க, ஆனால் இருதயமோ மனுஷர் புகழ்ச்சிக்கு தான் இவர்கள் ஜெபிக்கிற மாதிரி தர்மம் செய்கிற மாதிரி என்ன செய்ய காண்பித்தாங்க. அப்போது இதன் மூலமாக இப்போ என்ன ஆயிற்று பாருங்கள், இந்த பரிசேயர்கள் இவர்கள் பாருங்கள் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு பல முயற்சிகளை செய்தது மட்டும் இல்லை, பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க அந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு பல ரூல்ஸ், இப்போது பார்த்திங்கன்னா ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக அப்படிங்கிற கற்பனை கீழ்ப்படுகிறதுக்கு இவங்க பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு 10-15 ரூல்ஸ் போட்டுருவாங்க. அதை நிமித்தம் என்ன ஆச்சுன்னா, இயேசுவின் நாட்களில் உள்ள அந்த இஸ்ரேல் ஜனங்கள் இந்த நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு தங்களுடைய சுய முயற்சினால் பல ரூல்ஸை கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லி கடைப்பிடிக்க முயற்சி பண்ணி எல்லாமே என்ன செய்தார்கள், தோற்று போய் இந்த இயேசுவின் நாட்களில் வாழ்ந்த இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்திங்கன்னா பல நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு தங்களுடைய சரீர முயற்சியில் பல ரூல்ஸை கடைப்பிடிக்கிறேன்னு முயற்சி பண்ணி கடைசியில் எல்லாத்துலேயும் தோற்று போய் பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை தான் ரோமர் 5:20 பார்க்குறோம் பாருங்கள். ரோமர் 5:20 முன்பகுதி மறுபடியும் வாசி, மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் என்ன செய்தது, வந்தது. அப்போது முதல்ல இவங்க தங்களோட பாவத்தை குறித்த அறிவு வந்திருக்கும் போதே இவங்க மறுபடியும் ஆண்டவர் முன்னாடி என்ன செய்திருக்கணும், தங்களை தாழ்த்தி சரண்டர் பண்ணி கர்த்தாவே நான் ரட்சின்னு சொல்லியிருக்கணும். அப்போவும் அதுக்கு என்ன செய்யலை, கீழ்ப்படியலை. இப்போது தங்களுடைய சுயபலத்தில் ஆண்டவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியணும்னு முயற்சி பண்ண கடைசியில் என்னாயிட்டு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பல மீறுதல்களுக்கு பல பாவங்களுக்கு அடிமைகளாகி
பாவத்திலேருந்து ரட்சிக்கப்படவே முடியாது அப்படிங்கிற ஒரு நொந்து கொள்கிற நிலைமைக்கு என்ன செய்தாங்க, வந்துட்டாங்க பாருங்கள். வந்த அந்த நாட்களில் தான் பார்த்திங்கன்னா இப்போ கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இப்படியாக நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணியும் ஒன்றையும் கடைபிடிக்க முடியாமல் பாவத்துக்கு அடிமைப்பட்டு இப்படி வாழ்க்கையில் பாருங்கள் நொந்து போய் இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் தான் இப்போ கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். பாருங்கள் தேவ பிள்ளைகளே, இப்படியாக பாவத்தின் அடிமைத்தனத்தில் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாத அடிமைத்தனத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படிக்கு தான் இயேசு பாருங்கள் வேதம் அழகாக சொல்லுது பாருங்கள். கர்த்தர் எப்போ இந்த பூமிக்கு வந்தாரா, சரியான காலத்தில் வசனம் சொல்லுது பாருங்க. நாம் புத்திரிய சுகாரம் அடையும்படி நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டு கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு காலம் நிறைவேறின போது அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசு ஏதோ ஒரு காலத்தில் வரல. மனிதன் தன்னுடைய சுயமுயற்சினால் தேவனிடத்தில் எப்படியாவது சேர்ந்து விடலாம், தேவனுடைய கற்பனையை சுயமுயற்சினால் எப்படியாவது கீழ்ப்படிஞ்சிடலாம் சொல்லி முயற்சி பண்ணி 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 4000 வருஷமாய் தோற்று போய் இனி நான் ரட்சிக்கப்படுறதுக்கு வழியே இல்லை என்று இருந்த அந்த பாவம் பெருகின நாட்கள் தான் இயேசு கிருபை அதிகமாய் பெருகும்படி தேவன் காலம் நிறைவேறின போது தம்முடைய குமாரனை இந்த பூமிக்குள்ளே அனுப்பினார். ஹல்லேலூயா! எதற்காக அனுப்பினார்? நாம் பாருங்க, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்படவும், ரெண்டாவது பாருங்க தேவனுடைய மகன்களாய் மாற்றப்படும்படிக்கே தேவன் இந்த உலகத்துக்குள்ளே தம்முடைய குமாரனை அனுப்பினார். குமாரன் எப்படி இந்த உலகத்துக்குள்ளே வந்தார்? அவர் மனுக்குலத்துக்காக எல்லா நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்றி பின்பு நாம் நியாயப்பிரமாணத்தை மீறினதுக்காக அந்த பாவத்துக்கு பரிகாரமாக அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து இப்போ யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு எனக்காக ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தின் நீதியை நிறைவேற்றி நான் அந்த பாவத்தை மீறினதுக்காக, அந்த நியாயப்பிரமாணத்தை மீறினதுக்காக எனக்காக அவர் பாவ பரிகாரத்தை சிலுவையில் செய்து விட்டார், எனக்காக இரத்தம் சிந்தப்பட்டு விட்டது என்று சொல்லி இயேசுதான் என் பாவத்தின் பரிகாரி, நான் இயேசுவே நீர் என்னோட பாவ பரிகாரியாக இருக்கிறீர் என்பதை உணர்ந்து யாரெல்லாம் அந்த இயேசுவை ஆண்டவரே என் உள்ளத்துக்குள்ளே வாரோம், நான் உண்மை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், என்னுடைய இந்த பாவத்திலிருந்து என்னை ரட்சியும் என்று சொல்லி யாரெல்லாம் அந்த இயேசுவை கூப்பிடுகிறார்களோ அவர்கள் வாழ்விலே இந்த இயேசுவின் மூலம் உண்டான தேவ கிருபை அளவில்லாமல் பெருகி அவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்படுகிறார்கள்? பாருங்கள் தேவ பிள்ளைகளே, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறது மட்டும் இல்லை, இப்பொழுது அவர்கள் தேவனுடைய மகள்களாய் மாற்றப்படுகிறார்கள். இதுதான் கிறிஸ்மஸ் நற்செய்தி. ஹல்லேலூயா! ஆதலால் தேவ பிள்ளைகளே, நீங்கள் பாவிகளாய் இருக்கிற நீங்கள் தேவனுடைய மகள்களாய் மாற்றப்படும்படி தான் இயேசு இந்த உலகத்துக்குள்ளே உங்களுக்காக பாவ பரிகாரத்தை செய்து விட்டார். இந்த நாளிலே அதை பெற்றுக்கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லா கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறப்பா, நல்ல நாளிலே கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. இயேசு எப்படி எங்களை ரட்சிக்கும்படி இந்த உலகத்துக்குள் வந்தார் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டோமே. பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ்ந்து அதை அறிக்கையிட அதை ஒத்துக்கொள்ள மனம் இல்லாமல் இன்றைக்கி எங்களுடைய சுயநீதியிலே வாழ்ந்து பாவத்திலிருந்து விடுதலை பெறக்கு எங்களுக்கு வழியே இல்லை என்று சொல்லி நாங்கள் இருந்தோம். அந்த நிலையிலே எங்களை ரட்சிக்கும்படிக்கு தான் இந்த உலகத்துக்குள்ளே வந்தீரே. இந்த நாளிலே அப்பா, இந்த சத்தியத்தை உடைய பிள்ளைகள் உணர்ந்து
ஆண்டவர் இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும். ஆண்டவர் இயேசுவே என்னுடைய பாவங்களிலிருந்து என்னை விடுதலையாக்கி உடைய இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி உடைய பிள்ளைகள் இந்த நாளிலே இந்த தேவ கிருபையை உணர்ந்து உம்மை நோக்கி கூப்பிட்டு இந்த நாளிலே ஆண்டவரே உடைய பிள்ளைகள் பாவத்திலிருந்து விடுதலை பெற மட்டும் இல்லை, இந்த நாளிலே ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே வெறும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுறதுக்கு மட்டும் இல்லை, உன்னுடைய மகள்களாய் மாற்றப்படும்படி தான் இந்த உலகத்துக்குள் வந்தீர் என்று பார்த்தோமே. அதன் மூலம் இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் இந்த நாளில் இயேசு விசுவாசித்து மகள்களாய் மாற்றப்படுகிற அந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே, ஆமேன். மறுபடியும் உங்கள் எல்லோருக்கும் மெரி கிறிஸ்மஸ் என்று வாழ்த்துகள் சொல்லி அடுத்த வாரம் சந்திக்க நினைப்புட்டுறேன். இயேசுவே ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் ஒரு மேல் விசுவாசம் வைத்து வாழுங்கள். ஆமேன்.